தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவேல் 1வது அதிகாரம் 14வது வசனம். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஆம் தேவஜனமே, பரிசுத்தமானது உபவாச நாள். இந்த நாளிலே உபவாச நாட்கள், விரதம் இருக்கிற நாட்கள் குறைந்து போகிற காலத்திலே இருக்கிறோம். ஏனென்றால் அநேக வியாதிகளை நாமே நமக்கு சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறோம், என்னால் உபவாசம் இருக்க முடியாது, என் சரீரம் அதற்கு ஒத்துழைக்காது என்று சொல்லி நாமே நம்மை என்ன செய்து கொள்ளுகிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு வகையான ஒரு பெருமையாய் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நீங்களும் நானும் நியமிக்க வேண்டுமாம். ஆம் தேவஜனமே, நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன மாத்திரத்திலே யோனாவிடமிருந்து எச்சரிப்பு வந்த உடனே என்ன செய்கிறார்கள், நினிவே ஜனங்கள் உடனே உபவாச நாளை நியமிக்கிறார்கள். ராஜா முதல் கால்நடை முதலாக என்ன செய்யவில்லையாம், தண்ணீர் கூட குடிக்காதபடிக்கு உபவாசம் இருக்கிறதை பார்க்கிறோம். நியமிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் பொருளாதார பிரச்சனைகளா இருந்தாலும், அநேக தடைகளா இருந்தாலும், வாழ்க்கையினுடைய முன்னேற்ற காரியங்களிலே ஒன்றுமே நடக்காமல் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும், இதோ தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவதுதான் உபவாசமாய் இருக்கிறது. ஆம் தேவஜனமே, அநேக சாக்கு போக்குகளை சொல்லாதபடிக்கு நான் என் தேவனை இதோ ஆராதிப்பதற்கு இதுவும் ஒரு வழி, நான் என் தேவனிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை இந்த உபவாச நாளிலே கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று சொல்லி இதோ நாம் உபவாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் அல்லையா, இந்த ஜாதி பிசாசு என்று சொல்லி உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று சொல்லி உங்கள் உபவாசமும் ஜபமும் மாறி உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளிடத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் வெளியேற்றும். எனவே தேவ ஜனமே, உபவாச நாளை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொன்னவரே, உபவாச நாளை நாங்கள் நியமிக்க அப்பா, நாங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு உபவாசித்து உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ணமான கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தகப்பனே, எங்களால் முடியாது என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் இன்னும் ஐக்கியப்பட பரிசுத்த உபவாசம் எங்களுக்கு அவசியமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து உபவாசிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.